2026 தேர்தல்ல திமுக விட்டு கூட்டணியில விலகிட்டாருன்னா திருமாவளவன் அவர்கள் தனியாவே போட்டிடுறாரு. 234 தொகுதி தனியாவே நிக்கிறாருனாக்கா அவரு பாத்தீங்கன்னா வெற்றி பெறுவாரா? மிக மிக கடினம். வெற்றி பெறுவது மிக கடினம். இல்ல வெற்றி பெறுவர் தாண்டி பார்த்தோன்னா பெரிய அளவுக்கு ஓட்டு எண்ணிக்கை காமிக்கலாம் இல்லையா? ஏன்னா இது வரைக்கும் தனித்து அவர் நின்னதே இல்ல. ஆமா ஆமா ஆமா. ஆனாக்கா தனித்து நிக்க கூடாது. எந்த அணி சேர்க்கை இல்லாமல் இனிமேல் தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே ஜெயிக்க முடியாது. அவ்வளவு பெரிய சூழல் ஏற்பட்டு போச்சு. இந்த ஒரு அணிகள் தான் வெற்றி பெறும். அதுதான் நல்லதும் கூட ஜனநாயக நாட்டுக்கு. தனிநபர் செல்வாக்கு அதிகமாக கூடாது. அதிகமானா எப்படி ஆடினாங்க போன எலெக்ஷன்ல மோடி எல்லாம் இப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க பாரு. ஏன்னா குறைஞ்சிட்டாங்க. யாரையாவது பூச்சி தொங்கிதான் ஆகணும், யாராவது வந்துதான் ஆகணும். வந்தாதான் அவங்களுடைய இதை இது பண்ண முடியும். அந்த சூழலுக்கு தான். ஓகே, நான் இப்ப ஒருவேளை அண்ணன் திருமாவளவன் தனித்தான் நிக்கிறாருன்னு வச்சுக்கீங்களேன், இது எத்தனாவது இடம் வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? மூன்றாவது இடமா? மூன்றாவது இடம். ஃபர்ஸ்ட் இடம் திமுக, ஏடிஎம்கே. ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்தி இரண்டு. அப்போ சீமான், விஜய் இவங்களை தாண்டி பார்த்தா அண்ணன் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஓட்டு எண்ணிக்கை இருக்கு சொல்றீங்களா? அரசியல் இது இருக்குதுல்ல, அரசியல் பின்புலம், அரசியல்ல தெளிவு, அதை புரிந்து கொண்ட வாக்காளர்கள் என்பது திருமாவுக்கு தானே போடுவாங்க ஒரு அளவு. சரி, ஓகே. நான் அப்போ தமிழகத்திலேயே ஓகே அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழகத்திலேயே ஒரு மூன்றாவது கட்சியாக வரக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரமா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஏன் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இப்ப தரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? என்ன காரணம்? மூன்றாவது இடத்துக்கு வரக்கூடியது யூகத்தின் அடிப்படையில் சொல்ல, அது நின்று ஜெயிச்சு காட்டின ஏற்பாடு தான் அந்த இடத்துல போய் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நம்ம பேசுவது என்பது சாதாரண இது. ஏன்னா நிறைய பத்திரிகையாளர்கள் அதான் சொல்றாங்க, இது மிகப்பெரிய ஒரு தலைவராக ஏச்சு தமிழ் திருமாவளவர்கள் 3வது இடம் வருவாரு. ஏன் 2026 தனியா நின்னா 2வது இடத்துக்கு வரது கூட அந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னு சொல்றாரு. அது கொஞ்சம் இன்னும் தேர்தல் தள்ளி போகணும். ஏன்னா அவ்வளவு பெரிய இதை கட்டமைக்க வேண்டும், அதெல்லாம் இருக்குது. அது ஒரு பெரிய இதுதான். ஓகே, நான் ஆக்சுவலா விசிகால இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேரு திமுக விட்டு விலகி வரணும் நினைக்கிறாங்க இல்லையா? என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல அரசியல் தெளிவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அரசியல் தெளிவு. ஓகே, அது அரசியல் தெளிவு என்னன்றதை நீங்க அவங்களுக்கு சொன்னீங்கன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம போனாக்கா திமுக பலகீனப்படுவது என்பது யாருக்கு வழிவிடுவதாக அமையும்? அதிமுகவுக்கு வழி விடுற மாதிரி இருக்கும். மட்டும் இல்ல, அதிமுகவுக்கு அவங்க கூட்டணியில இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் வழி விடுற மாதிரி இருக்கும். அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அதிமுக கூட பெரிய ஆபத்துலாம் இல்ல. அந்த ஆபத்தை உணராதவே அந்த அதிமுக பிஜேபி கூட பயணிக்குது. அதுவே பெரிய ஆபத்து தான். அதே ஆபத்து தான். இப்ப பிஜேபி கூட்டணியில வச்சதுனால அதிமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, கண்டிப்பா. ஒரு 1% ஓட்டாவது அங்கிருந்து கழிக்கணும். என்ன காரணம்? ஆமா, அது இப்ப கூட அந்த மாநாட்டுல பலகீனப்படுத்திட்டாங்க. நம்ம அண்ணாதுரை, பெரியார் எல்லாம் அவங்க தவறா சித்தரிச்சு இது போடுறாங்க, வீடியோ போடுறாங்க. அதை சகிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற அதிமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் சொல்றாங்க, ஏன்னா உங்க கட்சியில இருக்கிற உங்க அண்ணாதுரை எவ்வளவு பெரிய லெஜெண்ட் இருந்தது தெரியாம நீ கட்சியில இருக்கிறியா? அதுவும் மந்திரிகளா இருந்தாங்க. பெரியாரையும் பத்தி பேசியிருக்காங்க. பெரிய தப்பு. அதனால அது சைடு பாபுட பாத்தீங்கன்னாக்கா இது அதிமுகவுல பாத்தீங்கன்னா கூட்டணியில பேசுறாங்க, அது சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு இல்லையா? அதை பத்தி நினைக்கிறீங்க? கரெக்டான விமர்சனம் தானே. ஏன்னா ஒரு கட்சிக்கு யாரு பவுண்டர்களோ யாரு முன்ன எடுத்துட்டு வச்சிருக்கிறியோ அவரை இழிவுபடுத்தும் போது அங்க நின்னுகிட்டு இருக்கிறேன்னாக்கா நான் உங்களை எந்த இதுல சொல்றதுன்னு, உன்னை எதுல சேர்க்கறதுன்னே தெரியல.